அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சென்னை சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 250 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கோம். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா இதை சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நாம் இதை கெட்டியான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். மாவில் முழுமையாக உப்பு சேர்க்கலை, அரை உப்பு தான் நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். ஏன்னா மசாலா கலவையிலே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்ப்போம், அதனால் இப்போ இதில் அரை உப்பு தான் சேர்த்துருக்கோம். சாஃப்டாகவே நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். மாவு ரொம்ப டைட் ஆகிடாமல் நம்ம பார்த்துக்கிறணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம இதை கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு 20 நிமிஷம் போல் ஊறட்டும். நாம் அதுக்குள்ளே உள்ளே வைக்கிற மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் நம்ம உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ரொம்ப லேசாக சேர்த்துக்கலாம். ரொம்ப வேணாம், ரொம்ப லேசாக சேர்த்துக்கலாம், லைட்டாக ஒரு கலருக்காண்டி. சோம்புத்தூள் அரை டீஸ்பூன், ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். காயெல்லாம் நமக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த காய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம மாவு பேடா பிடிச்சி ஷீட் ரெடி பண்ணி ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு பிசைஞ்சு 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மாவு நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. பேடா பிடிச்சி நம்ம இப்போ ஷீட் ரெடி பண்ணிடலாம். இந்த சைஸ் அளவுக்கு நம்ம பேடா பிடிச்சி எடுத்துடலாம். இந்த அளவு மாவில் நமக்கு 6லேருந்து 7 பேடா அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ பேடாக்கெல்லாம் நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு. நாம் இப்போ இதை வளர்த்து எடுத்துடலாம். எந்த அளவுக்கு நம்ம இதை லேசாக வளர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை லேசாக வளர்த்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வளர்த்து எடுத்துக்கணும். இப்போ வளர்த்தாச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லா ஷீட்டையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். காய் நல்லா வதங்கிருச்சு, இறக்கி வச்சிடலாம். ஷீட்லாம் வளர்த்து எடுத்தாச்சு. நம்ம இப்போ இதை தவாவில் போட்டு எடுத்துடலாம். லேசாக சூடானதும் நம்ம இந்த ஷீட்டை இப்போ போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக நமக்கு இந்த பபுள்ஸ் வரணும், அந்தளவுக்கு நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம். இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்த ஷீட்டையும் நம்ம இதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துடலாம். நல்லா நமக்கு பபுள்ஸ் வந்து திருப்பி போட்டு விட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ஷீட்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்கள்லாம் இப்போ ஒரு கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலா கலவையை உள்ளே வச்சு ஒரு ஓரமாக வச்சிடலாம். சென்டரில் வைக்க வேணாம், ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி இதை மடக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு கலவை ரெடி பண்ணியிருக்கோம். தடவி விட்டு இதை இப்போ நம்ம ஒட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோ ரோல்லாம் ரெடியாக இருக்குது. எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம்.
எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ இந்த பொட்டேட்டோ ரோல்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். மிதமான தீயிலே நம்ம இதை வச்சுக்கிறணும். குறைவான தீயிலே இதை வச்சுக்கிறேங்க, இல்லைன்னா வெளியெல்லாம் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல்ஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பொரிஞ்சிச்சு. இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சென்னை சிஸ்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.